காய்ஸ் நம்ம பார்க்க போகிற படம் பலரினா. ஹலோ காய்ஸ், பலரினா படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த தடவை ஐசிடிக்கு வரல, ஜெஸ்கோக்கு வந்திருக்கேன். இதுவும் டிஜிவி தான் பலரினா படம் பார்க்கறதுக்குன்னு. பலரினா படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜெஸ்கோக்கு வந்திருக்கேன். ஏன் ப்ரோ இந்த படத்துக்கு வந்துருக்கீங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு ஜான் விக் ஃபேனு. நம்ம ஜான் விக் வந்து எல்லா படமும் பார்த்துருக்கோம். அதையும் தாண்டி அன்னா டி ஆமஸ் இருக்காங்க இந்த படத்தில். அன்னா டி ஆமஸ் வந்து இந்த அளவுக்கு ஆக்ஷனாக வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்பவே புதுசாக இருக்க போது அவங்களோட ட்ரெயினிங்காக இருக்கட்டும், அவங்களோட இந்த படத்துக்கு அவங்க போட்ட எஃபெக்டாக இருக்கட்டும், உண்மையாகவே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் வந்து பலரினா பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு ஜான் விக்கோட ஸ்பின் ஆஃப் படம் தான். அதனால் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜான் விக் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ தான். நான் ஏற்கனவே வேற ஒரு படம் பார்த்து நொந்து போயிட்டேன். இந்த படம் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் இதோட நான் தேட்டருக்கு போகிறேன். ஸோ காய்ஸ் டைம் ஆயிடுச்சு. இதோட நான் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கு சொல்கிறேன், ஓகேவா? பலரினா. காய்ஸ் படம் பார்த்து முடிச்சு சொல்லி வரேன். ஹாய் காய்ஸ், ஆக்சுவலாக அங்கே நான் பேசுகிறதுக்குள்ளே லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து நான் நின்று பேசுகிற மாதிரி ஒரு இடம் கூட வந்து அமையலை. எல்லாமே வந்து இருட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டே பேசுகிறேன். ஓகே, இப்போ இந்த பலரினா படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் வந்து என்ன எதிர்பார்த்து போயிருந்தனோ அது வந்து எல்லாமே இருந்துச்சு. இந்த பலரினான்ற கேரக்டர் வந்து எப்படி உருவாக்கி அந்த கேரக்டர் வந்து என்னென்ன பண்ண போகுது. ஜான் விக் நம்ம பார்த்துருப்போம், அதே மாதிரி ஒரு ஃபீமேல் லீடை வந்து என்னென்ன பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து ஃபீமேலில் இருக்கும்போது கண்டிப்பாக ஜான் விக் பண்ணுறதை அப்படியே பண்ண முடியாது. ஃபீமேலில் இருக்கும்போது வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஜான் விக் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒன்றும் ட்விஸ்ட்டு அப்படிலாம் இல்லை. அது வந்து போஸ்டரில் ரிவீல் பண்ணியிருக்காங்க ஜான் விக் இருக்காரு அப்படின்னு. ஜான் விக் வந்து அவரோட கேரக்டரை வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருந்தாரு. அந்த கெஸ்ட் ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாரு. அன்னா டி ஆமஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லணும்னா ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்கள வந்து நிறையா ரோலில் பண்ணியிருப்போம். இதில் வந்து உண்மையாகவே இறங்கி ஃபைட் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த படத்தில் தான் அவங்க சாப்பிட்றதுக்கே வந்து கேப் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான் அவங்களுக்கு ஃபுல்லாகவே. நான் கூட பயந்துட்டேன். ஏன்னா ஒரு சில ஃபீமேல் லீடு வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லவ் ஸ்டோரியோ அந்த மாதிரிலாம் வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் என்ன நோக்கமோ வந்து அதை கரெக்டாக வந்து அவங்க தேடி போனது வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பலரினா வந்து அடுத்த பார்ட்டு அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து அடுத்து ஜான் விக் 5 வருதுன்னாங்க. அந்த 5ல் கூட இவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் ஃபைனலாக சொல்லணும்னா எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. நான் இந்த படம் பார்த்துட்டா, நான் போன படம் நான் மறந்துட்டேன் அப்படி தான் சொல்லணும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ காய்ஸ் நீங்களும் வந்து ஜான் விக் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த படத்தையே வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதோட பை கைஸ்.